ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். இப்போ எல்லார் வீட்லையுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை கொசு தொல்லை தான். காலையில் மத்தியானம் நைட்டுன்னு பாரம்பட்சம் பார்க்காம கொசு நம்மளை ரொம்பவே கடிக்குது. கொசு பார்க்க தான் தம்மா துண்டு இருக்கும், அது கடிச்சா வரக்கூடிய ஆபத்து ரொம்பவே பெருசு. டெங்கு, மலேரியா இதெல்லாம் கொசுவால தான் பரவுது. கொசுவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கடையில இருந்து குட் நைட்டு, கொசு பத்திலாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதோட ஸ்மெல்லு ஒத்துக்காம நிறைய பேருக்கு மூச்சு திணறல் கூட வரும். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நேச்சுரலாக கொசுவை வீட்டுக்குள்ளே வராமலே தடுத்துடலாம். இன்னைக்கான வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொசுவை விரட்டுறதுக்காக கடையில் இருந்து லிக்விடெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறதுனால அந்த கெமிக்கல் நம்ம உடம்புக்குள்ளே போய் நிறைய விதமான பாதிப்புகள்லாம் வரும். நேச்சுரலாகவே கொசுவை ஓட ஓட விரட்டிடலாம். இதுக்கு தேவை வேப்ப இலை. நிறையெல்லாம் வேப்ப இலை தேவையில்லை, 2 இனுக்கு வேப்ப இலை இருந்தாலே போதும். உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான வேப்ப இலை கிடைக்கல அப்படின்னா வேப்ப இலை கிடைக்கும் போது நிறைய வாங்கி அதை நல்லா காய போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. வீட்டில் வேஸ்டான செராமிக் கப்பு இல்லைனா சில்வர் பாத்திரம், மண் பாத்திரம் எது இருந்தாலுமே எடுத்துக்கோங்க. நான் வேஸ்டான ஒரு செராமிக் கப்பு எடுத்திருக்கேன். பூஜை ரூம்லையும் வீடு வாசனையா இருக்கிறதுக்காக கம்ப்யூட்டர் சாம்பிராணி யூஸ் பண்ணுவோம். அதுதான் ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி எடுத்திருக்கேன். இதை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்ச சாம்பிராணியை செராமிக் கப்பில் வச்சிடலாம். இதுல இருந்து நல்லா புகை வரும். 1 இனுக்கு வேப்பலையை பறிச்சு அதை அப்படியே மேலோட்டமா சாம்பிராணிக்கு மேல வச்சிடலாம். ரொம்ப அமுக்கிலாம் வைக்க கூடாது, லைட்டா மேலோட்டமா தான் வைக்கணும். சாம்பிராணியில இருக்கிற தணல் வேப்ப இலையில படும். வேப்ப இலையில படும்போது அந்த வேப்ப இலையோட வாசனை கொசுகளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஈவினிங் டைம்ல இந்த மாதிரி புகைமூட்டம் போட்டோம் அப்படின்னா வீட்டுக்குள்ள ஒரு கொசு கூட வராது. இதை ஹாலில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ள ஒரு கொசு கூட வராது. இந்த புகைமூட்டம் 1 மணி நேரத்துக்கு மேலவே வந்துகிட்டே இருக்கும். இந்த வேப்ப இலைய நம்ம சுவாசிக்கிறது ரொம்பவே நல்லது. கெமிக்கல் கலந்த லிக்விட் எல்லாம் நம்ம சுவாசிக்கும் போது நம்ம இதயத்துக்கும் நல்லது இல்லை, நம்ம உடம்புக்குமே நல்லது கிடையாது. நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் இந்த மாதிரி தான் புகைமூட்டம் போட்டு கொசுவெல்லாம் விரட்டினாங்க. நீங்களும் கெமிக்கல் கலந்த லிக்விடெல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நேச்சுரலாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு கொசு கூட வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொசுவை விரட்ட இன்னொரு டிப்பு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்திருக்கிறேன், 4 கற்பூரம் எடுத்திருக்கேன். இதில் 2 கற்பூரத்தை அப்படி முழுசாக சேர்த்துடலாம். மீதம் இருக்க 2 கற்பூரத்தை கையால் நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கற்பூரத்தோட வாசனையும் கொசுகளுக்கு பிடிக்கவே செய்யாது. நல்லா கொதிக்கிற வெந்நீர் எடுத்திருக்கேன். இந்த கற்பூரத்துக்கு மேலே வெந்நியை சேர்த்துக்கலாம். வெந்நியை சேர்க்கும் போது கற்பூரத்தோட வாசனை இன்னும் அதிகமாக வரும். இந்த தண்ணியை கொண்டு போய் நீங்கள் படுக்கிற பெட்ரூமில் வச்சுட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த ரூம் ஃபுல்லாகவே கற்பூரத்தோட வாசனை இருக்கும். இந்த வாசனை கொசுகளுக்கு சுத்தமாக ஆகாது. நைட்டு தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் வரைக்கும் உள்ள ஒரு கொசு கூட வராது. ரூமும் நல்ல தெய்வீக வாசனையா இருக்கும். இதை குழந்தைங்க சுவாசிச்சா கூட ஒண்ணுமே ஆகாது. உங்க வீட்டுல கொசு தொல்லை அதிகமா இருக்குதுன்னு கெமிக்கல் கலந்த லிக்விடெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதங்க. நேச்சுரலா இந்த மாதிரி கொசுவை ஓட ஓட விரட்டிடலாங்க. இந்த டிப் பிடிச்சதுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. கொசு உங்கள் வீட்டுக்குள்ளேயே வராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு டிப்ஸும் சொல்லியிருக்கேன். ஒரு அகல் விளக்கு எடுத்திருக்கிறேன். இதில் வேப்ப எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அந்த வேப்ப எண்ணெயோட வாசனை கொசுகளுக்கு சுத்தமாக ஆகவே ஆகாது. ஒரு சின்ன பிரிஞ்சி இலை எடுத்திருக்கிறேன். அதாவது பிரியாணிக்கெல்லாம் சேர்ப்போம்ல, அந்த இலை தான். இந்த இலையை சின்ன சின்னதாக கையில் வச்சு கிழிச்சு சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா சிசர் வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பிரியாணி இலையோட வாசனையும் கொசுகளுக்கு சுத்தமாக ஆகவே ஆகாது. கொசு கடிக்கிறதுனால நிறைய நோய்கள்லாம் வருது. கெமிக்கல் கலந்த லிக்விடெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பதில் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு கொசுவை ஓட ஓட விரட்டிடலாம். 3 கிராம்பு எடுத்திருக்கிறேன். 3 கிராம்பையும் கையில் இந்த மாதிரி கசக்கிக்கிட்டு இந்த எண்ணெயோட சேர்த்துக்கலாம். கிராம்போட வாசனையும் கொசுகளுக்கு சுத்தமாக ஆகாது. கிராம்பை இந்த மாதிரி கையில் வச்சு கசக்கிட்டு சேர்க்கும் போது அதில் இருந்து வாசனை இன்னும் அதிகமாக வரும். இப்போ விளக்குல ஒரு திரியை போட்டுட்டு விளக்கை ஏற்றிட்டோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே இந்த வாசனைக்கு ஒரு கொசு கூட வராது. நம்ம சேர்த்துருக்க வேப்ப எண்ணெய், பிரிஞ்சி இலை, கிராம்பு இந்த 3மே கொசுகளுக்கு சுத்தமாக ஆகவே ஆகாது. ஈவினிங் டைமில் இந்த விளக்கை ஹாலில் ஏற்றி வச்சுட்டு அப்படின்னா இந்த விளக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு நின்று எரியும். வீட்டுக்குள்ள ஒரு கொசு கூட இருக்கவே இருக்காது. நம்ம சேர்த்திருக்க இந்த 3 பொருளோட வாசனையும் வீட்டுக்குள்ள மறுநாள் காலையில வரைக்கும் இருக்கும். இந்த வாசனையை குழந்தைங்க, பெரியவங்கன்னு யாரு சுவாசிச்சாலும் ஒண்ணுமே ஆகாது. ஆனா கெமிக்கல் கலந்ததெல்லாம் நம்ம சுவாசிக்கும் போது நம்ம உடல் நலத்துக்கே கேடு. அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டிலாம் கொசுவை விரட்டுறதுக்கு இந்த மாதிரி தான் விளக்க பொருத்தி வைப்பாங்க. ஆனா அதெல்லாம் இப்போ மறந்துட்டோம். இங்கு சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா கொசு ரொம்பவே அதிகமாக இருக்கு.
இருக்கு. உங்க ஊர்ல எல்லாம் கொசு எப்படி இருக்குது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீட்டுக்குள்ள ஒரு கொசு கூட வராம இருக்கிறதுக்கு இயற்கையான முறையில 3 டிப்ஸ் சொல்லி இருக்கிறேன். இந்த 3 டிப்ஸ்ல எந்த டிப்ஸை நானும் ட்ரை பண்ணி உங்க வீட்டுக்குள்ள ஒரு கொசு கூட வராம தடுக்கலாம். இனிமேல் கடையில கெமிக்கல் கலந்த லிக்விட்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதங்க. நேச்சுரலா நம்ம வீட்டுல இருக்க பொருளை வச்சே கொசுவை ஓட ஓட விரட்டிடலாம். ஒரு கொசு கூட உங்க வீட்டுக்குள்ள வராதுங்க. இன்னைக்கு பார்த்த இந்த 3 டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனல்ல நிறைய இருக்குது. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.